வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. நெல்லை தொகுதிங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம். நெல்லை என்றாலே அது எனக்கு ஒரு தொல்லை என்றார் அன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஐயா மதிப்புக்குரிய கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் திமுகவிலே சேர்ந்தார். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நீண்ட நாட்களாகவே நெல்லையில ஒரு மாங்கனியை பறிக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டேன். இன்று அந்த காணா என்கின்ற மாங்கனியை பறித்து விட்டேன் என்றார். அதே போலதான் அதிமுகவுடைய திமுகவும் அதிமுகவும் நெல்லை உனக்கா எனக்கா என்று போட்டிப்படுவது. நெல்லையில் எந்த கட்சி வெல்கிறதோ அந்த கட்சி தான் எல்லையிலே ஆட்சியை பிடிக்கும். உண்மை இது. இன்றைக்கு நெல்லை ஆர்எஸ் முருகன் அவரு திமுகவிலே சீட்டு கேட்டார். தாரேன் தாரேன் தாரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சீட்டு கொடுக்கவே இல்லை. ஏமாந்து விட்டார். இதே போலதான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்குநேரியில் அதிமுகவில் சீட்டு வேணும்னார். இதே போல தாரேன் தாரேன் தாரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் சீட்டுக்கு பதிலாக அரசு ஒப்பந்த கான்ட்ராக்டுகளை ஆர்எஸ் முருகனுக்கு கொடுத்தார்கள். எம்எல்ஏவா இருந்தா கூட அவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காராகிவிட்டார். தென் மாவட்டத்தில் கான்ட்ராக்ட், அரசு கான்ட்ராக்ட் அப்படின்னாலே அது ஆர்எஸ் முருகனுக்கு தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. கில்லி அவர். ஸோ அப்படிப்பட்டவர் இப்போ என்னன்னா, திமுகவில் சீட்டு கொடுக்கல. என்ன பண்ணிட்டார்? நேராக விஜயிடம் போய் சீட்டு வாங்கிட்டார். ஆல்ரெடி செங்கோட்டையனும் ஆர்எஸ் முருகன் அவர்களுக்கும் கனெக்ஷன் உண்டு. அப்பவே இருந்திருக்கு, கான்ட்ராக்ட் காலத்தில் இருந்திருக்கு. அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, நெல்லை தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. ஆர்எஸ் முருகன் தானே, அவரு வேற கட்சிக்கு போக மாட்டாரு அப்படி என்று திமுக எண்ணிக்கொண்டிருந்தது. இப்ப இன்னைக்கு டமால்னு உடைத்து விட்டார். விஜய் கட்சியில சீட்டு கொடுத்துட்டார். இப்போ இவர் என்ன ஜெயிப்பாரா அப்படின்னு எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவதுங்க, இன்னைக்கு பணம் தான் எல்லாத்திலையுமே நம்பர் 1. பணம் இல்லைன்னா அவன் செத்த பிணத்துக்கு சமம். இன்னைக்கு அவரு ஜெயிச்சார்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தார் ரோடு போடணும், சாலை போடணும், மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னா அரசாங்கத்திலிருந்து பணம் பிந்தி கூட வரலாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் அதை உடனே செய்யக்கூடிய ஆளு ஆர்எஸ் முருகன் மட்டும்தான். வேற எங்கனோடு யாரும் இல்லை. எல்லாருமே அந்த அரசாங்கத்தினுடைய காசை வாங்கி அதில் பாதியை ஆட்டையை போட்டுட்டு அதில் தான் செய்வான். ஆனால் அவர் அப்படி இல்லை. அரசியலில் சம்பாதிக்கணும்னு அவருக்கு நீ ஆசையே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு வேண்டே வேண்டாம். சுஜிபி இது பெயர் வேணும், பணத்தை சம்பாதிச்சிட்டோம், புகழ் வேண்டும். பணமும் புகழும் கண்டிப்பாக ஒரு மனிதனை தேடி வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஆர்எஸ் முருகன் நெல்லை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படி என்று அவருடைய தலையெழுத்திலே எழுதியிருந்தாலும் அதையும் யாராலும் மாற்றவே முடியும்.